ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச். பாத்தீங்களா பாஸ்? இது நம்ப மொட்ட பாஸ் வெர்ஷன் பார்ட் 2ன்னு சொல்லலாம். இல்லையா நீங்க ஜிடி ஆர்சிபி நீங்க அத சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அ எனக்கு நீங்க நீங்க அந்த மேட்ச் சம்மரி போறதுக்கு முன்னாடி, இத எனக்கு சொல்லுங்க. ஆர்சிபிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லையா? மேத்தமேட்டிக்கலி இருக்கு. ஆனா இந்த டேபிள் எவ்வளோ டைட்டா இருக்குன்னா, 14 பாயிண்ட்ஸ்க்கு அவங்க இன் கேஸ் போனாங்கன்னா, டு யூ சீ அ டீம் குவாலிஃபையிங் அட் 14 பாயிண்ட்ஸ் இந்த தரம்? இல்ல, I don't. Um, Actually, yeah, uh, possible, but comparatively, like, no, because the other teams have all got like they can. அவங்கலாம் வந்து 18 பாயிண்ட்ஸ் போலாம். KKR, CSK, Sunrisers, Lucknow, and Delhi. They can go up to 18 or 20 points. So I don't think 14 points uh, is very difficult. எனக்கு தெரிஞ்சு நான் மேபி 5 டேஸ் பேக் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனா, இந்த தரம் அகைன் நம்ம பெங்களூர்ல தான் நெறைய நமக்கு வியூவர்ஸ் இருக்காங்கன்னு அவங்கள தாசா பண்றதுக்கோசரம் நான் சொல்லல. அ பட் சடன்லி இந்த லாஸ்ட் சீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, எனக்கு என்னமோ இது ஒரு 14 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 10 டீம் ஈவென்ட்ல வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு டீம் குவாலிஃபை ஆறதுக்கான சான்ஸ் ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அம் ஏன்னா, ஆனா அதுக்கு என்ன வேணும்னா, யூ வாண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். கேகேஆரும் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். இந்த 2ம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சுன்னா, அப்ப பின்னாடி இருக்கிற எல்லா டீமும் ஒண்ணு அடிச்சுட்டு அப்படியே ஒண்ணொண்ணா புடிச்சு இழுத்துட்டு 14 பாயிண்ட்ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஆர்சிபி இன்னும் டெக்னிக்கலி தே ஆர் நாட் அவுட். இன்ஃபாக்ட் ஒரு ஆர்டிகல்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. 12 பாயிண்ட்ஸ்ல கூட குவாலிஃபை பண்ண சான்ஸ் இருக்கு. இன்னும் அந்த தியரிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. பட் ரியலிஸ்டிக்லி ஆ மும்பை ரொம்ப டிராக் டவுன் ஆயிட்டாங்க. அவங்க அந்த பாடி லாங்குவேஜ்ல கூட கொஞ்சம் மேல கீழ தான் இருந்துச்சு. பட் ஆர்சிபி என்னங்க ஆச்சு? திடீர்னு இந்த சர்ஜ் லாஸ்ட் 2 மேட்ச்ல ஏதாவது புதுசா ஏதாவது கரெக்ட்டா செய்யறாங்களா? இல்லாட்டி இஸ் இட் ஜஸ்ட் லக்? No, I think அவங்களே வந்து I mean, the introduction of Will Jacks in place of Glenn Maxwell, அது வந்து ஒரு Will Jacks வந்து ஃபார்ம்ல வந்திருக்காரு. இஸ் பிளேயிங் பெட்டர். அது ஒரு பிக் திங். தி அதர் திங் இஸ் ஐ திங்க் அவங்களே வந்து நம்ப சொல்றோம். நான் வந்து நீங்க சொல்லும்போது ஆக்சுவலி கேட்கும்போது, ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு மேத்தமேட்டிக்கலி ஆக்சுவலி வொர்க் அவுட். கேகேஆர் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டாங்க அப்டின்னா வந்துட்டு, தே வில் கெட் டூ லைக் ஓகே ராஜஸ்தான் எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா, கடைசி மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர். ஸோ ஒரு கேகேஆர் வில் கெட் டு 1, 2, 3, 4 5 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, அனதர் 10 பாயிண்ட்ஸ். தே வில் ரீச் 20 பாயிண்ட்ஸ் ரஃப்லி. அதான் இவங்கலாம் 20, 22க்கு போயிடுவாங்க ஈசிலி. ஆமா. சிஎஸ்கே வந்து அவங்களோட ஒரு ஆர்ஆர் கிட்ட தோத்துட்டு, அஸ்யூமிங் ஆர்சிபி கிட்டயும் தோத்துட்டாங்க அப்டின்னாலும், இஃப் தே வின் தியர் நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் தே கெட் டு 16 பாயிண்ட்ஸ். அதே மாரி வந்து எஸ்ஆர்ஹெச்சும் வந்து இஃப் ஆர்ஆர் கிட்ட தோத்து மத்ததுல ஒரு ஜெயிச்சாங்கனாலும், தே குட் கெட் டு லைக் 18 பாயிண்ட்ஸ். ஸோ ஐ கெஸ் வாட் ஐ வாஸ் நான் எதுக்கு வந்தேன்னா 14 இல்ல, பாயிண்ட்ஸ் இல்ல. ஒரு ஐ ஒரு டோன்ட் செகண்ட். நீங்க திங்க். சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு கொஞ்சம் சில பழைய என்ன சொல்றது? நைட்மேர்ஸ்லாம் எனக்கு இந்த பயத்துல கனவுல ஏந்து வந்து உட்காந்து நான் கால்குலேஷன் பண்ணுவேன். எப்போன்னா, நம்ம இந்தியா வந்து இந்த இதெல்லாம் வேர்ல்ட் கப் விட்டுருங்க. 90ஸ்ல ஏர்லி 2000ல இந்தியா ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் ஃபைனல் போறதுக்கே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜிம்பாப்வே தோக்கடிச்சுச்சு. இது வந்து இத தோக்கடிச்சுச்சு. அது இது பண்ணிடுத்துன்னா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு நம்ம ராதா ரவி சொல்றா மாரி, இந்த மாரி ஒரு நெறைய விஷயம் நீங்க சொல்றதே எனக்கு ஒரு பாதி குழம்பிடுச்சு எனக்கு. ஆனா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 2 டீம் மேல போயிடுச்சு. மிச்சதெல்லாம் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா, ஆனா கொஞ்சம் அந்த டோர் கொஞ்சம் அதிகமா ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஆர்சிபி. இல்லன்னு சொல்ல வரேன். ஐ மீன் கொஞ்சம் ஐ திங்க் இன்ஃபாக்ட் நான் வந்து அதுக்கு தான் உங்க கேள்விக்கு வந்து அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதாவது தே வெதர் ஆர்சிபி ஆர் ஃப்ரீ ஆஃப் த ஷாக்கிள்ஸ் வேற அவங்களுக்கே வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்ல வி ஆர் நாட் கோயிங் டு லைக் குவாலிஃபை. ஸோ தேர்ஃபோர் தே ஆர் பிளேயிங் ஃபார் பிரைட். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் வந்து இன்ஃபேக்ட் ஐ திங்க் அந்த விராட் கோலியோட இன்னைக்கு அந்த ஒரு இதுக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் வந்து லைக் தட்ஸ் இட். ஸோ யூனோ டிஸ்பைட் இன்னைக்கு வின் பண்ணா கூட தே ஆர் அட் த பாட்டம் ஆஃப் தி திஸ் திங். ஸோ என்னது அவரே சொல்லியிருக்காருல்ல, வி வாண்டட் டு ஸ்டெப் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் பிளே ஃபார் பிட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். வி கான்ட் கேரி ஆன் இன் பிக் டோர்னமெண்ட் லைக் வி டிட் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு.
that said, so they themselves I think are kind of ஏன்னா ம். நம் RCB to make through will be a massive miracle. A lot of things have ஆமா. to go wrong. Not a lot of things have to go right for RCB, and then a lot of things have to go wrong. மத்த டீமுக்கெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து நெறைய மேட்ச் தோக்கணும். ஒரு டீம் தோக்குறது, 2 டீம் தோக்குறதுன்னா வந்து ஓகே. அது வந்து பாசிபிலிட்டி. நம்ப இது சொல்றது எப்படின்னா வந்து ஒரு 4, 5 டீம் வந்து தோத்தா தான் வந்து ஆர்சிபிக்கு வந்து லைக் அப்படியே உள்ள வரதுக்கு சான்ஸ். அப்படி பார்க்க போனா வந்து மும்பை இந்தியன்ஸும் அதே மாரி சொல்லலாம். ஏன்னா அவங்களும் வந்து தியரட்டிக்கலி அவங்களும் வந்து தே கேன் கெட் டூ தட் 14 பாயிண்ட் மார்க் வாட்டெவர். ஆக்சுவலி மும்பை ஸோ 16க்கே அதனால வரலாம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா. ஏன்னா 5 ஆ மேட்ச் இருக்கு மும்பைக்கு. பட் பிஃபோர் வி கெட் தேர் இன்னொன்னு வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸா இருக்கட்டும், விராட் கோலியோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும். எனக்கு பெர்சனலி என்ன தோணுச்சுன்னா, லாஸ்ட் 2 மேட்சஸ்ல ஐ திங்க் தேர் பாலிங் ஹஸ் பெர்ஃபார்ம். ஆ ஆர்சிபி மட்டும் அவங்களோட பாலிங் வந்து ஒரு ஸ்கோர்ல வந்து வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 20, 30 ரன் எல்லாம் குடுக்காம இருந்தாங்கன்னா, தேர் பேட்டிங் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டூ அந்த 200, 210லாம் சேஸ் பண்ணிடுவாங்க. அகைன் விராட் கோலி நார்மல் இந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் இல்லன்னா, 180 ஸ்கோர்ல ஹி இஸ் த பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன். சேசிங்ல எஸ்பெஷலி. ஆம், த மோமெண்ட் அந்த பார் வந்து 200, 210 இல்லாட்டி இந்த ஐபிஎல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அந்த 230 அந்த மாரிலாம் போச்சுன்னா, தட்ஸ் வேர் அந்த விராட் கோலியோட வீக்னஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த ஹி இஸ் நாட் வில் ஜாக்ஸ். 40 பால் 100 அடிக்கலாம்னு கங்குலி சொல்றாரு விராட் கோலியால. பட் நாட் எவ்ரி டே. மேபி ஒன்ஸ் ம். இன் அ வைல் அது கிளிக் ஆகும். பட் இஸ் மோர் லைக் அ 60 பால் 100 கேண்டிடேட்னு சொல்லலாம். பட் ஓகே. ஜிடி எனி ஐ திங்க் அவங்களும் நட்டன் அப்படியே மாட்டி முழிக்கிறாங்க. சாய் சுதர்ஷன்ஸ் நல்ல இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு. பட் அந்த இனிஷியலி அந்த கொஞ்சம் அந்த ஸ்லோ ஸ்டார்ட் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிச்சுன்னு நெனைக்கிறேன். ஆம், அவங்கள ஹவ் டு யூ சீ ஆமா. தேர் சான்சஸ் ஷினி? ஜிடி. ஐ ஐ ஐ திங்க் தே வில் அவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அகைன் பிக் ஒன் வந்து ரஷீத் கான் 4 ஓவர்ஸ் 51 அவரு பவுலிங்ல வந்து இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் தே ஹேவன்ட் ஹேட் நாட் ஜஸ்ட் ஐ மீன் எனக்கு வந்து அவங்க ஹர்திக் பாண்டியாவோட லாஸோட வந்துட்டு இல்ல. தி பிக்கர் திங் இஸ் லைக் ஐ திங்க் ரஷீத் கான் ஹஸ் பீன் தி பிக்கர் இம்பாக்ட் அண்ட் முகமது ஷமி. திஸ் ஹஸ் பீன் தியர் பிக்கர் இம்பாக்ட் ஐ வுட் சே தென் ஹர்திக் பாண்டியாவோட லாஸ். ஸோ தட் இஸ் பிகினிங் டு ஷோ அப். எஸ்பெஷலி ரஷீத் கானோட புவர் பவுலிங் இஸ் பிகினிங் டு ஷோ அப். பேட்டிங் வந்து தேர் ஓகே லைக் யாராவது ஒருத்தர் வந்து சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், டேவிட் மில்லர், somebody is like or the other is doing they'll come through அந்த இது. பட் ஆனா அகைன் ஆர்சிபி அவங்க அடுத்த மேட்சும் ஆர்சிபி தான். ஸோ தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஆனா தட் வில் பி அட் அஹமதாபாத் நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see how that match goes. அதுக்கப்புறமா சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் விச் அகைன் கேகேஆர் அண்ட் எல்லாமே ஆமா. எஸ்ஆர்ஹெச் டாப் ஹால்ஃப் ஆஃப் த யா. டீம்ஸ தான் ஃபேஸ் பண்றாங்க லாஸ்ட் 3 மேட்சஸ்ல. எதுவுமே ஸோ ஈஸியா இருக்க ஐ போறதில்ல. திங்க் குஜராத் யா இந்த டாப் 6ல இருக்கிறது எல்லாம் ஐ கிவ் டெல்லி சான்ஸ் as well. ஸோ அந்த டாப் 6ல இருந்து தான் ஐ திங்க் த டாப் 4 வில் கம். தெர் வில் பி 2 ட்ராப் அவுட். ஐ திங்க் த பாட்டம் 4 வைல் சம் ஆஃப் தம் மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் இருந்தாலும் வந்துட்டு ப்ராபபிலிட்டிஸ் இஸ் லைக் மச் லோன்னு நினைக்கிறேன். ஆமா. குஜராத், ஆம், பஞ்சாப், மும்பை அண்ட் பெங்களூர். கண்டிப்பா. இப்போ டிசின்னீங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆஃப் த வீக்கெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர். ஸோ அத நம்ம ஃபைனலா நம்ம வருவோம் அதுக்கு. ஆனா ஸ்டோரி ஆஃப் த வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ்ங்க. 2 மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் எவனும் நெனச்சு பார்க்கல. இன்ஃபாக்ட் நம்மளோட பழைய வீடியோவோட தம்ப்நெயில பார்த்தீங்கன்னாலே, மைக் டைசன் குத்துற குத்துக்கு வந்து ரிஷப் பந்த் கீழ விழுற மாரி தான் இருந்துச்சு. அந்த தம்ப்நெயில பார்த்து நம்மளே சிரிக்கணும் இப்போ நம்ம மேல தான். அதான் நீங்க சொன்ன மாரி, யாராச்சும் நல்லா பண்ணணும்னா, அவங்க பேர எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்கள பத்தி ஒரு தீவிரமா நாங்க கண்டிச்சோம்னா, அடுத்த மேட்ச்ல ஆமா. அடிச்சுருவாரு. எக்ஸாம்பிள் யஷஸ்வி ஜெயஸ்வால், கேஎல் ராகுல், விராட் கோலி கேட்கவே வேணாம். ஆ ருத்துராஜ் கயக்வாட லைட்டா ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ். ஸோ அதே மாரி ஆஸ் அ டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன பிக்கஸ்ட் டர்ன் அரவுண்ட்க்கான என்ன ரீசன் நெனைக்கிறீங்க? இஸ் இட் ஜஸ்ட் ஃப்ரேசர் மெக்கர்க்கோட இந்த என்னது அதான் டிராவிஸ் ஹெட்டோட பேய் பூந்துச்சுங்களா அவருக்குள்ள? யா அது அது ஒண்ணு சொல்லலாம். பட் தென் அகைன் தி அதர் சைடு வந்து
ஓ! மும்பை இந்தியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் சொல்லிருவேன். ஹார்திக் பாண்டியா ஒரு 2 ஓவர்ஸ் 41. ஆம். மும்பை இந்தியன்ஸ் ஐ மீன் யூ குட் ஆர்கியூ லைக் ஜஸ்ட் ஃப்ரேசர் மெக்கக் மட்டும் இல்லாம தட் எஸ்ஆர்எச் டெம்ப்ளேட், கேகேஆர் டெம்ப்ளேட் ஆஃப் பேட்டிங் ஆர் அதுக்கு முதல் நாள் வந்து பஞ்சாபோட பேட்டிங். தி மைண்ட் செட் ஆஃப் தி பேட்ஸ்மேன் சீம்ஸ் டூ ஹேவ் சேஞ்ச் டூ சே லைக் எல்லாருமே வந்து அதே மாரி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து டசன்ட் மேட்டர் இஃப் யூ கெட் அவுட். இன்னொரு ஒரு இம்பாக்ட்ஸ் பேட்ஸ்மேன் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு நோபடி சீம்ஸ் டூ லைக் கேர் அபவுட் தி பவுலிங். தே ஜஸ்ட் கோயிங் ஆஃப்டர் அண்ட் தட் இஸ் ஜஸ்ட் வாட் டு யூ சே கிவிங் இன்டு இட். ஐ மீன் நம்ம வந்து நான் ஜஸ்ட் ரைட்லி ரேண்டம்லி கோயிங் டூ லைக் இந்த பிபிஏ பஞ்சாப் வர்சஸ் இது 93 ரன்ஸ் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அந்த மேட்ச் விச் வில் டாக் அபவுட் பஞ்சாப் அண்ட் கேகேஆர். எதுக்கு அத சொல்ல வந்தேன்னா, அந்த மைண்ட் செட் சேஞ்ச் சீம்ஸ் டு பி ஹேவ் கம் இன் டு சே லைக் எல்லாருமே எல்லா டீமுமே அதான் அகைன் அண்ட் அகைன் வி கோ பேக் டு த பாயிண்ட் அபவுட் பேட்ஸ்மேன் லைக் ஸ்டேயிங் அண்ட் ஹோல்டிங் வர்சஸ் லைக் கோயிங் ஆஃப்டர் இட் அப்படின்ட்டு. அதுதான் நினைக்கிறேன். டிசிலயும் கூட வந்து லைக் தே ஐ வாஸ் இன்ட்ரஸ்டட் ஆக்சுவலி குமார் ஷாக்ரா வந்து விளையாடுவாருன்னு பார்த்தேன் நான். பட் நம்ம நெறைய பேசணும் ஆரம்பத்துல அவர பத்தி. பட் ஜேக் ஃப்ரேசர் மகக் சிம்ப்ளி த்ரோ காஷன் டு த விண்ட் அண்ட் பேட் இஸ் வாட் இஸ் சேஞ்சிங் டிசி. எல்லாருமே மேபி வந்து லைக் இப்போ ஆர்சிபி சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகே, இஃப் வி கீப் டூயிங் வாட் வி ஹேவ் பீன் டூயிங், வி ஆர் கோயிங் டு கோ அவுட் ஆஃப் த டோர்னமென்ட். ஸோ மைட் அஸ் வெல் கோ தி கம்ப்ளீட் ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் ஹவ் ஸ்டார்ட்டட் டு பிளே நினைக்கிறேன். ஆமா. இ இல்ல ஐ திங்க் இன்னொன்னு என்னன்னா, டீம்ஸ் என்ன ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, பவர் பிளே ஆர் த நியூ டெத் ஓவர்ஸ். ஆமா. ஐ திங்க் அதுதான் ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்திருக்கு. 6 ஓவர்ல நீ 100 ரன் அடிச்சிரு. ஸோ இந்த மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டிசி வந்து 6 ஓவர்ல 92, 7 ஓவர்ல 110 முடிச்சுட்டாங்க. ஐ மீன் யூ ஆர் அந்த ஆப்போசிஷனோட ஆல்ரெடி அவங்க ஒரு கேட்ச் அப் கேம்ல வந்துடுறாங்க ஆப்போசிஷன். ம். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த மும்பையோட மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இட் ஃபீல்ஸ் லைக் 10 ரன் தான் டிஃபரன்ஸ். 10 ரன் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம் சார். ஆனா நம்ப ஹைதராபாத்தோட மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 15 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு கேம்ல இருந்தாங்க எம்ஐ. இங்க வந்து ஆனா அது ஒரு பின்னாடி ஒரு சேஸ் தான் பண்ணியிருந்தாங்க கன்டினியூஸா. அண்ட் கடைசி வரைக்கும் வந்து அது ஒரு எட்ஜ் வரைக்கும் தான் வந்து அப்படியே நின்னுச்சு. முகேஷ் குமார் வந்து ஆக்சுவலி ஹி ஹெல்ட் ஆன் டூ ஹிஸ் நர்வ்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த சேஸ்ல. ஆனா இ இந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டிசிக்கு வந்து இது ஃபுல் அகைன் டூர்னமென்ட் சேஞ்சிங் லாஸ்ட் 2 மேட்சஸ் இது டிசி இது. அவங்க அந்த மேல வந்து ஃபுல்லா குலுக்கிட்டாங்க, கலக்கிட்டாங்க. ஃபுல் டூர்னமென்ட் டேபிளே வந்து ஜாம் ஆயிடுச்சு. எம்ஐ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே எத சொல்லியிருந்தோம்னா, இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க ஃபைனலிஸ்ட். ஒர்க் அவுட் ஆகலன்னா அவங்க 9, 10ல தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு. ஸோ ம். ஆர்சிபிக்கும், எம்ஐக்கும் டஃப் ஃபைட் இருக்க போறதுங்கிறீங்களா? 9 அண்ட் 10க்கு இல்ல எம்ஐ வந்து நம்ம இன்னும் ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது. இன்னமும் ரைட் ஆஃப் பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? ஏன்னா அவங்க சீம்ஸ் லைக் அ ஒன் பும்ரா ட்ரிக். ஒன் ட்ரிக் போனிம்பாங்க. அந்த ஆமா. மாரி பும்ராவ தவிர வேற எங்கேயுமே யாருமே இல்ல. அந்த மாரி இருக்கு. பேரனா இருக்கு ஃபுல்லா. பாலிங் லைனப். ஆமா. ஆனா வந்து என்னோட கேள்வி உங்களுக்கு என்னன்னா வந்து, டு யூ திங்க் அதுதான் அதுவா? இல்ல புவர் கேப்டன்சி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜஸ்ட் ஜெனரல் கேம் மேனேஜ்மென்ட் அண்ட் ஓவரால் மேட்ச் மேனேஜ்மென்ட் த்ரூ அவுட். அதுக்கு நான் ஜஸ்பிரீத் என்ன பும்ரா அஸ் அ சொல்லுவேன்னா, பவுலர் ஓகே. யுவர் சம்டைம்ஸ் இதுவும் இருக்குங்களா, உங்களுக்கு வந்து யூ ஆர் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் அ கேப்டன் ஆஸ் யுவர் பிளேயர்ஸ் ஆர் அப்படிம்பாங்க. இப்போ ரிக்கி பாண்டிங் கிரேட் கேப்டன்பாங்க. பட் அந்த டீமை எவனுக்கு குடுத்தாலும் அவன் நல்லா கேப்டன்சி பண்ணுவான் அவன். உங்களுக்கு கிளென் மெக்ரா அண்ட் ஷேன் வார்ன் இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு மினிமம் 2 பவுலர்ஸ் வேணுங்க. அ இப்போ சிஎஸ்கே எடுத்துக்கலாம். சிஎஸ்கே வந்து பாலிங் லைனப் வந்து ஜெனரலி ஒரு வரிசமா தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் பத்திரானா, இன்னொரு பக்கம் ஸ்டார்ட்டிங்ல அகைன் நம்ம இத பேசவே இல்ல நம்ம தீபக் சேர். ஜெம் ஆஃப் அ பவர் பிளே குடுக்குறாரு அவரு. சைலன்ட்டா வந்து அப்படியே ஸ்லீப்பர் நம்ம ஸ்லீப்பர் செல்லுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இது. பட் அப்படியே சைலன்ட்டா முடிச்சிடுறாரு. அப்படியே ஒரு 3 ஓவர் எடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த லாஸ்ட்ல ரிக்வயர்ட் ரன் ரேட் ஏத்தி விட்டுட்டு போயிடுறாரு. பட் ஒரு 2 பவுலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச பவுலர்ஸ் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜா அவங்கலாம் இருக்காங்க. மும்பைல என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் பும்ரா இருக்காரு. பும்ராவ தவிர ஆனா ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. இது வந்து நான் எத கம்பேர் பண்ணுவேன்னா, எஸ்ஆர்எச் லாஸ்ட் 2
ஒரு 2019-20 அந்த நடுவுல குவாலிஃபை ஆகல. எல்லாம் 10ல 9ல தான் இருந்தாங்க எஸ்ஆர்எச். அப்ப பார்த்தீங்கன்னா, ராஷித் கான் இருந்தாரு. ராஷித் கானோட 4 ஓவர வந்து நெகோஷியேட் பண்ணிடுவாங்க. ஒரு 8, 9 அடிச்சு, இல்ல 7 ரன்னு. மிச்ச 4 பாலர வச்சு செஞ்சுருவாங்க. அதே பிரச்சனை தான் இருக்கு. ஸோ, பாலிங் லைன் அப்போட டெப்த் சுத்தமா இல்லன்னு தோணுது எனக்கு. அண்ட் தட் இஸ் எக்ஸ்போசிங் எம்ஐ பிக் டைம். பட் அகைன் ஐ திங்க் நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும். ஸோ, டிசி எப்படி பார்க்குறீங்க? ஜஸ்ட் ஒன் லைன் ஆன் டிசி. ஹவ் டு யூ சீ தேர் சான்சஸ்? I think DC have a chance, but அதான் அகைன் நான் வந்து பிட்வீன் ராஜஸ்தான் ராயல், லெட்ஸ் லீவ் them alone. KKR to DC அந்த டாப் மிச்சம் இருக்க 5 teams, DC I think have a much better chance, let's say, than the others we talk, Mumbai, RCB did, or even GT would. DC probably still have a chance. ஓகே. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த எபிசோட் நம்ம வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். பிளே ஆஃப் என்ன தோணுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எம்பாரஸ் பண்ணிக்கிறோம்னு திருப்பி கேட்டு அதையும் நம்ம பார்த்து சிரிச்சுக்கலாம் தேவைப்பட்டிருந்தா. ஓகே. இது பண்ணிட்டோம். ஃபைனலி என்ன சொல்றது, மேட்ச் ஆஃப் த வீக் வந்து இட்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ் மேட்சாக இருந்துச்சு, கடைசி பால் வரைக்கும் இதுவா அதுவான்னு தெரியாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி இல்லை இது. ஒரு என்ன சொல்றது, இந்த ஐபிஎல்லோட ஒரு இட்ஸ் அன் Turning point. எபிட்டோம்பாங்க. ஒரு ஐபிஎல் 2020 இப்படி இருந்துச்சுடா. அத வந்து நீ பார்க்கணும்னா இந்த ஒரு மேட்ச பாரு. இந்த ஒரு மேட்ச பார்த்துட்டு இந்த ஒரு இன்னிங்ஸ பார்த்தேன்னா உனக்கு புரிஞ்சிரும். இந்த ஐபிஎல் 2024 எப்படி போச்சுன்னு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அது இந்த கேகேஆர் அண்ட் பஞ்சாப் மேட்ச் தாங்க. 2023 வேர்ல்ட் கப்ல வந்து ஃபைனல்ஸ்ல இன்ஃபேக்ட் இந்தியா எவ்வளோ அடிச்சதுன்னு ஞாபகம் இருக்குங்களா? 260ங்க. இன்னைக்கு அது 50 ஓவர்ல திக்கி திக்கி அடிச்சாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, பிட்ச் கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு, நல்லா சொல்லலாம். பட் நினச்சி பாருங்க, 20 ஓவரில் 260 ஒரு டீம் அடிக்குது, 262. அதை 18 ஓவரில் இவங்க பாட்டில் அடிச்சுட்டு போகிறாங்க. அதில் வர ஜானி பேஸ்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் முதல் 8-9 பாலில் வந்து அவர் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிம்ரன் வந்து கலக்கினாங்க. இவர் ஒரு குட்டி சிம்ரன்ங்க, இவர் பிரப் சிம்ரன் சிங். இவர் ஒரு பாக்கெட் ராக்கெட் வந்து பழகிறாரு. 6 ஓவரில் 90 பவர் பிளே. அண்ட் சுனில் நாயரன்லாம் ஒரு ஜாம்பவானுங்க. அவரெல்லாம் ஒரு மதிப்பே இல்லாமல் அவரை போட்டு ஒரு விளாசிட்டு இருக்காரு அவர். ஐ மீன், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் சஷாங்க் சிங்கை ப்ரமோட் பண்ணாங்க. பயங்கர நல்ல மூவ் அது. பட் ஒரு கேம் எங்கே போயிட்டுருக்கு, ஒரு இந்த இம்பேக்ட் சப்போட எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பேட்டோட எஃபெக்டாக, இது பேட்ஸ்மேனோட கான்ஃபிடென்ஸாக, பட் வாட் எவர் இட் இஸ், ஐ திங்க் டிராஸ்டிக்காக ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு தோணுது எனக்கு. அதுதான் சொன்னேன், வசீம் அக்ரம் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து 5 ஓவரில் 100 ரன் அடிக்கிறதுலாம் ஷுட் பி இல்லீகல். என்ன பண்ண முடியும் பவுலர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் ஐ ஐ கெட் இட், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் 6 ஓவரில் 93 ரன்லாம் வந்து ஒரு பவர் பிளேல வந்து இட்ஸ் லைக், அதாவது ஒவ்வொரு பூல் டு த எஃபெக்ட் ஆஃப் லைக் ஐ திங்க் அஸ்வின் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, SOS ப்ளீஸ் சேவ் த பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நீ அந்த ஐபிஎல் 24 இப்படி தான் இருக்கணும், எபிட்டோம் அப்படின்னு பாருங்க நீங்களே. பட் ஆல்சோ டு மீ திஸ் மேட்ச் took it to the other extreme where okay, there's a lot of things that needs to be reconsidered. I know நம்ம இம்பாக்ட் பத்தி பேசுற various things we're talking about, like whether boundary ropes need to move, miss hits are going for sixes, for example, or in the impact sub rule, which I think is completely அது வந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்றது, you bring in the best batsman against the best bowlers, whereas it is completely gone into the batting side. நான் இன்னைக்கு ஒரு இது பாட்டிருந்தேன், இந்த I would even question this review of wide and no balls. இன்னி மேட்ச்ல வந்து ஒரு சிவம் துபே ஒரு வைட் ரிவ்யூ பண்றாரு, that wasn't given, and as an umpire நான் any day I wouldn't give that as a wide. ஏன்னா அவர் வந்து he's reaching for the ball and then the ball is going on the leg side போறது ball, is sure, பட் ஆனால் அவரோட ஷோல்டர் கிட்ட இங்க போறது, அது வந்து ரிவ்யூ பண்ணிட்டு வந்து ஓகே இட்ஸ் டவுன் த லெக் சைட், இட்ஸ் வைட். தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபேர்லி அன்ஃபேர் ஆன் த பவுலர்ஸ். நட்ராஜன் தான் பவுலிங் போட்டிருந்தாரு.
இஃப் யூ பவுல் அந்த மாரி வந்து தி கேம்ஸ் மூவ் ஸ்க்யூட் டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன். ஐ திங்க் இந்த மேட்ச் வில் ஆல்சோ பி அந்த அளவுக்கு வந்து ஒரு இது வி நீட் டு லைக் ஸ்டெப் பேக் அண்ட் ரீதிங்க். கண்டிப்பா ரீதிங்க் பண்ணியே ஆகணும். இன்ஃபாக்ட் ரோஹித் சர்மா வேற ஸ்டேட்மெண்ட்லாம் கிளியரா குடுத்துருக்காரு. இந்த இம்பாக்ட் சப்ப பத்தி அத அக்னாலெட்ஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது? ஒரு ஜோக்கா போச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தேன். நம்ப ஸோ ப்ளீஸ் match_p_bossல நீங்க ட்வீட்ஸ ஃபாலோ பண்ணலாம். பட் அதில அதான் சொல்லியிருந்தேன். ஒரு 2026 ஐபிஎல் ஹைலைட்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னா, வெறுமனே டாட் பால்ஸும், சிங்கிள்ஸும் மட்டும் தான் இருக்கும். இல்ல விக்கெட்ஸ் இருக்கும். ஏன்னா, இப்போ அதுதான் ஒரு ஹைலைட்டா இருக்கு. ஏதாவது ஒரு டாட் பால் இருந்துச்சுன்னா. 4க்கு 6க்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் பிச்சர்ஸா இருக்கட்டும், இந்த இம்பாக்ட் சப் எவ்ரிதிங் லைக் திங்ஸ் ஹேவ் டு பி இது எல்லாமே கொஞ்சம் ரீதிங்க் பண்ணியே ஆகணும். பட் யா இந்தியா ஸ்குவாட் வேற அனவுன்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் நெறைய ரிவ்யூஸ் நம்ம பேசணும். டேபிள் வந்து சும்மா அப்படியே அ ஜாம் பேக்டா இருக்கு டேபிள். அ போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விண்ணப்பம் இதான். அடுத்த 30 செகண்ட்ஸ்ல இந்த எபிசோட் முடிஞ்சிரும். பட் நீங்க தயவு செஞ்சு ஒரு தடவ ரேட் பண்ணுங்க. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, காமெண்ட்ஸ் குடுங்க. யூடியூப்ல இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90% சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல ஜனங்க. நீங்க கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அண்ட் வி ஆர் வெரி எங்களோட கிராட்டிட்யூட் இருக்கு அதுக்கு. பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நாங்க கூடிய சீக்கிரம் ரிவ்யூஸோட நாங்க சந்திப்போம்.